சரியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலை, நெடியானை வேங்கடவா, நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்த உன் பவளவாய் காண்பேனே. குலசேகர ஆழ்வார்ஜியர் திருவடியிலே சரணம். அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்வதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தார் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லும். சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீர் வேங்கடவர்க்கென்ன விதியன்ன இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனுடைய தனிப்பெரும் கருணையினாலே மார்கழி மாதத்தின் 21வது பாசுரத்தை இன்று நாம் அனுபவிக்க உள்ளோம். இந்த அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி ஆன்மீக உள்ளங்களாகிய உங்களையும் என்னையும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் சமேத ஸ்ரீ ரங்கமன்னாரோடு இணைக்கும் அரும்பணியை செய்து வரும் ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனலுக்கும் அதனுடைய நிர்வாகி அருமை நண்பர் திரு ஹரிபாஸ்கர் அவர்களுக்கும் என் வணக்கத்தை சொல்லி நம்ம பாசுரத்துக்குள்ள போலாம். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப் படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். இது இன்றைய பாசுரம். இப்ப இந்த பாசுரத்துல பாத்தீங்கன்னா இந்த 3 பாசுரம் இப்போ 18, 19, 20 3ல தான் நப்பினை பிராட்டி வந்திருப்பாங்க. இப்ப 21ல இருந்து இன்னில இருந்து பாத்தீங்கன்னா அவங்க வரமாட்டாங்கன்னா எங்க போயிட்டாங்க? எங்கேயும் போல ஆண்டாள் கோஷ்டியோடு அவர்களும் சேர்ந்து கண்ணனுடைய புகழை பாட போறாங்க. அதுதான் விஷயம். இப்போ ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள். இப்போ நந்தகோபனிடம் இருக்கக்கூடிய அந்த பசுக்கள், பசு கூட்டங்கள் எப்படிப்பட்டவை அப்படின்னா வள்ளல் பெரும்பசுக்கள்னு சொல்றாங்க ஆண்டாள். வள்ளல் பெரும்பசுக்கள், வள்ளல்னா என்ன? வாரி கொடுக்குறவங்க வள்ளல். நகையும் பொண்ணும் பொருளும் கொடுத்தாங்கன்னா அது வாரி கொடுத்தா அவங்கள வள்ளல்னு சொல்றோம். இங்க பசுக்கள் என்ன கொடுக்கும்? பாலை கொடுக்கும் இல்லையா? அப்போ அந்த பால் அளவுக்கு அதிகமாக இப்போ நம்ம ஒரு பிளான் பண்ணி இவ்வளவுதான் அப்படின்னு இல்லாம எவ்வளவு வேணாலும் கறக்கக்கூடிய அளவுக்கு மிக வல்லமை படைத்த பசுக்கள், கருணையாகி அந்த பாலை சொரியக்கூடிய பசுக்கள். அதுக்கு ஏற்ற பாத்திரத்தை நம்ம தான் ரெடி பண்ணின்னு போகணுமா? ஏற்ற களங்கள், களம்னா பாத்திரம், வழிய நுரை ததும்ப அவ்வளவு அழகா பால் கறக்குமா. ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பசுக்கள், வள்ளல் பெரும்பசுக்கள். இப்படிப்பட்ட பசு கூட்டங்களை, எண்ணற்ற பசுக்களை வைத்திருக்கக்கூடியவன் யார்? ஆற்றப் படைத்தான் மகனே அறிவுராய். நிரம்ப பெற்றிருக்கக்கூடிய ஆற்றப் படைத்தவனாகிய நந்தகோபனுடைய மகனே, கண்ணனே, கிருஷ்ணா, கோவிந்தா அறிவுராய், எழுந்திராய். ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப் படைத்தான் மகனே அறிவுராய் என்று சொல்லி நந்தகோபனுடைய மகனான கண்ணனை எழுப்புகிறார்கள் இந்த கோஷ்டியினர். இப்ப கண்ணன் எழுந்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய். எழுந்துக்கல, அடுத்த லைனை போடுறாங்க. ஊற்றமுடையாய் பெரியாய், ஊற்றமுடையாய்னா உறுதிமிக்கவன் அர்த்தம். நீ உன்னுடைய செயல்ல உறுதிமிக்கவனாக இருக்கிறாய். ஊற்றமுடையாய் பெரியாய், அவதாரங்கள் பல எடுத்து, அந்த அவதாரங்கள்ன்றத அடுத்த லைன் நம்ம சொல்ல போறோம். வாமன அவதாரம் சின்ன பையனா வந்தாரு, ஆனா எடுத்தது திருவிக்கிரம அவதாரம், உலகே அளந்தான் பார்த்தோம். அப்போ பெரியாய் உலகினில் தோற்றமாய் வந்த சுடரே, இந்த உலகத்துல, இந்த கலியுகத்துல, இந்த பூமியில நீ என்ன செய்தாய்? பற்பல அவதாரங்கள் எடுத்தாய். மத்சமாக, கூர்மமாக, வராகமாக, நரசிம்மமாக இல்லையா? வாமனனாக, ராமனாக, கண்ணனாக, பலராமனாக, பரசுராமனாக, இப்படி பற்பல அவதாரங்கள், அயக்ரீவராக, மோகினியாக, இப்படி எண்ணற்ற அவதாரங்கள், பற்பல அவதாரங்கள் எடுத்தவன் இந்த பூமிக்கு உன்னுடைய தோற்றத்தை காட்டினாய் எங்களுக்கு. அப்போ இந்த பூமியிலே நீ எடுத்த அவதாரங்கள் இத்தனை. தோற்றமாய் வந்த சுடரே
வெளிச்சத்தை காட்டி இந்த இருளில் கிடந்த இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை தந்த சுடர் நீ, வெளிச்சம் நீ. தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய், மாற்றார் உனக்கு வழி தொலைந்து. மாற்றார்னா எதிரிகள். உனக்கு யாரெல்லாம் தொந்தரவு கொடுக்குறாங்களோ, உனக்கு என்றால் உனக்கு அல்ல, மக்களுக்கு, எங்களுக்காக தான் நீ இறங்கி வந்த. அப்போ அவதாரம் என்றால் பொருளே என்னன்னா மேலிருந்து கீழே இறங்கி வருதல்னு அர்த்தம். இப்ப மேல் இருந்துன்னா அவர் வைகுந்தத்திலிருந்து நமக்காக இறங்கி வர்றார். பகவான் கிருஷ்ணனாக, ராமனாக, மத்சமாக, கூர்மமாக, வராகமாக, வாமனனாக, நரசிம்மனாக, பலராமனாக, பரசுராமனாக, இப்படி அவர் இறங்கி வர்றார். அந்த இறங்கி வருதல் என்பதுதான் அவதாரம் என்ற சொல்லினுடைய பொருள். அப்போ தோற்றமாய் நின்ற சுடரே துயிலராய், மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து அடிபணியுமா போலே. உனக்கு தொந்தரவு கொடுக்குறவங்க அப்படின்னா எங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய அந்த அரக்கர்கள், அசுரர்கள், தீயவர்கள் யாரா இருந்தாலும் சரி, அவங்களை நீ எதிர்க்கிற எங்களை பொருட்டு அப்படி எதிர்த்து ஒரு சுக்ரீவனுக்கு நல்லது செய்யற, ஒரு விபீஷணனுக்கு நல்லது செய்யற, பொதுமக்களுக்கு நல்லது செய்யற, அப்படி செய்யக்கூடிய உன்னிடம் யார் தவறு செய்தார்களோ அவர்களே மீண்டும் வந்து உன் அடிபணியக்கூடிய அளவுக்கு உன்னுடைய வீரமும் இருக்கிறது, பராக்கிரமும் இருக்கிறது, கருணையும் இருக்கிறது. ஏன்னா இதுல ஒரு வரி போட்டாங்க பாரு ஆண்டாள், வந்து உன் அடிபணியுமா போலே. அது என்ன அடிபணியுமா போலே? உன்னை எதிர்த்தவங்க திருப்பி உன் காலடியிலே வந்து விழுந்தாங்க. அந்த மாதிரி எதனா சம்பவம் இருக்கா? இருக்கு. கதை கேள்விப்பட்டிருப்பீங்க, இருந்தாலும் சிம்பிளா சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து இந்த 10 நிமிஷம் ஒரு டைம் அலாட் பண்ணதுனால 1 நிமிஷம் 2 நிமிஷம் அப்படி முன்ன போனா பரவாயில்ல, ரொம்ப நேரம் எழுத்தக்கூடாது. யாருன்னு பாத்தீங்கன்னா, ராமாயணத்துல ராமர், சீதா பிராட்டி, லக்ஷ்மணன் 3 பேர் காட்டுல இருக்காங்க. அப்படி காட்டுல இருக்கும் பொழுது சீதா பிராட்டியிடம் வந்து காகாசுரன் என்ற அசுரன் அபச்சாரம்னா தவறு செய்கிறான். அப்படி அவன் செய்த தவற்றின் காரணமாக ராமர் என்ன பண்றாரு அப்படின்னா, கீழே கிடந்த, ஏன்னா அவங்க இருக்கிறது காடு, அப்படி காட்டுல கையில் கிடைத்த தர்பை புல்லை எடுத்து மந்திரத்தை ஜபிச்சு அந்த காகாசுரன் மேல ஏவரர். அது வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பாக பாய்ந்து காகாசுரனை தாக்க விரைவாக செல்கிறது. அப்ப விரைவாக செல்லக்கூடிய அந்த அம்பானது காகாசுரனை துரத்துகிறது. அப்படி துரத்துகிற பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, இவன் எல்லா இடத்துக்கும் ஓடுறான். அது வேகத்தை இவனால் தாங்க முடியல. பிரம்மலோகம் ஓடுறான், கைலாயம் ஓடுறான். எல்லாரும் சொல்லிட்டாங்க, எப்பா இது யார் விட்ட அம்பு? ராமர் விட்ட அம்பு, நீ அவர்கிட்டயே போனாதான் உனக்கு வேலைக்கு ஆகும், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்றாங்க. இப்ப சீதா பிராட்டியிடம் செய்த தவற்றின் காரணமாக அந்த தண்டனையை ராமர் கொடுத்தார். இப்ப இவன் எல்லா உலகமும் சுத்தி கடைசியில் எங்க வந்து விழறான்? ராமருடைய காலடியிலேயே வந்து விழறான். வந்து விழும் பொழுது தலை எது கால் எதுன்னு தெரியாம, காகாசுரன்னா ஒரு காகம்னு நினைச்சிங்களா நீங்க? காகத்தினுடைய பின்பகுதி ராமருடைய திருவடியை நோக்கியும் தலைப்பகுதி எதிர்ப்புறமும் இருக்கு. நான் சொல்றது புரியுதுங்களா? ராமன் காலடியில வந்து சரணாகதி அடைய வேண்டும் என்றால் ராமனுடைய காலடியில தலை இருக்கணும். ஆனா இந்த காகாசுரன் காலு ராமருடைய திருவடி கிட்டையும் காகாசுரனுடைய தலை எதிர்ப்புறமும் இருக்கு. இத ராமன் கவனிக்கல. சீதா பிராட்டி கவனிச்சு தனக்கு தீங்கு நினைத்தவன், சீதையினுடைய அழகை பார்த்து சீதையை கொத்த வந்தவன் அந்த காகாசுரன். அப்படிப்பட்ட தனக்கு கெடுதல் நினைத்தவன் அந்த காகாசுரன் என்பதையும் மன்னித்து, அந்த தாய் உள்ளம் பாருங்க, மன்னித்து அந்த காகாசுரன் அந்த காகத்தை ராமருடைய திருவடிகளில் மிகச்சரியாக திருப்பி போட்டாங்க. இப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா, ராமர் கண் திறக்கும் பொழுது அந்த காகாசுரனுடைய தலை ராமர் திருவடிகிட்டையும் கால் பகுதி பின்னாடியும் கரெக்டா இருக்கு. சரணாகதி அடையறோம் வந்து காலில் எப்படி விழுவானோ அந்த பொசிஷன்ல கரெக்டா இருக்கான். ஆனா வந்தவன் மாறி விழுந்தான். இதை கரெக்ட் பண்ணது யாருங்க? யாருக்கு தீங்கு செய்தானோ அந்த சீதா பிராட்டி. இப்ப சரணாகதின்னு யார் காலில் வந்து விழுந்தான்? ராமர் காலில். அப்ப ராமர் என்ன பண்ணாரு? அவனை மன்னித்து விட்டார். அப்போ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தனக்கு தன்னுடைய மனைவிக்கு கெடுதல் செஞ்சவனாக இருந்தாலும் அவனை மன்னிக்கிற பக்குவம் பெருமாள் கிட்ட இருக்கு. ஆனா தனக்கே கெடுதல் செஞ்சாலும் அதை மறந்து மன்னித்து அவன் மேல் கருணை கொண்டு அவன் பழிச்சு போட்டான்னு நினைக்கிற உயர்ந்த உள்ளம் அந்த தாயார்கிட்ட இருக்கு. மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே. இதுதாங்க அந்த சம்பவம்.
போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். அப்படி உன்னுடைய பெருமைகளை புகழ்ந்து பாடி போற்றி பாட நாங்க இங்க வந்திருக்கோம், கிருஷ்ணா எழுந்து வா என்று சொல்லி கண்ணனை அழைப்பதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. மிக அற்புதமான பாசுரம், சரணாகதியினுடைய மேன்மையை சொல்லக்கூடிய பாசுரம். நம்ம பக்தர்கள் எல்லாம் இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுதான், நம்ம என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, சரணாகதி என்ற ஒரு அருமையான தத்துவம் இந்த இந்து மதத்துல இருக்குது. அதுலயும் குறிப்பா இந்த வைஷ்ணவத்துல கிருஷ்ணர் பகவத்கீதையில சொன்ன சரம ஸ்லோகம் என்ற அற்புதமான சரம ஸ்லோகம் இருக்கிறது. சர்வதர்மான் பரித்யட்ச மாமேக சரணம் கிரஜ அகம் துவா சர்வ பாபேப்பிய மோட்சஷ்யாமி மாசுசகா. எல்லா தர்மங்களையும் விட்டு விட்டு என்னுடைய திருவடியே கதி என்று நினை என்று சொல்லி கண்ணன் அர்ஜுனனுக்கு சொல்றான். அப்போ அதை நம்ம பிடிச்சிக்கலாம் கெட்டியா. ஆக அவனிடம் சரணாகதி அடைவதை தவிர நமக்கு வேற வழி இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை இந்த பாசுரத்தை சொல்லி அடியை நிறைவு செய்கிறேன். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். ஸ்ரீ ஆண்டாள்ஜியர் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.